ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ரூ. 56,100 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து 80,000க்கு மேல வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் நீங்க எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 9த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஆர்மியிலருந்து பாருங்க டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ்க்கான இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் 20, அதிகபட்சமா 27 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இங்கேயே வந்து பாருங்க பாண்ட் பிட்வீன் குடுத்துருக்காங்க. எந்த இயர்ல இருந்து எந்த இயர்க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க ஃபைனல் இயர் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க முடிச்சிறக்கூடாது. அந்த செமஸ்டர் வந்து பார்த்தோன்னா, ஃபைனல் இயர் நீங்க செமஸ்டர் வந்து பார்த்தோன்னா, 1 ஜனவரி 2025க்கு முன்னாடியே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி இருந்தா, நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ சிவில்னா வந்து பாருங்க, சிவில்ல வந்து உங்களுக்கு நெறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதாவது பார்த்தோன்னா, சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பில்டிங் இன்ஜினியரிங் இந்த மாரிலாம் வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்க எது முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். அதே மாரி தான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்னா, அதுல வந்து பாருங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயன்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இந்த மாரி வந்து உங்களுக்கு இதில குடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க எது பண்ணியிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ்சி நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி தான் எலக்ட்ரிக்கல்ல வந்து நெறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்கும். பவர் சிஸ்டம், ஸோ பவர் இன்ஜினியரிங் இந்த மாரிலாம் இருக்கும். அதே மாரி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து தனியா குடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து பாருங்க, இங்க வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. புரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து நீங்க எது முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, இனிஷியலா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 12 மந்த்ஸ் வந்து ட்ரெய்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெய்னிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, 56,100ல இருந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது இல்லாம உங்களுக்கு வந்து பாருங்க புரமோஷன்லாம் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா, 2,50,000 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து போகும். இதில உங்களுக்கு 56,100 பேசிக் பே தான் இனிஷியலா நீங்க ஜாயின் பண்ணும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து வரும்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ மிலிட்டரி சர்வீஸ் பே இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க அதர் அலவன்ஸ்ல வந்து உங்களுக்கு நெறையா வந்து இருக்கு. டியர்னன்ஸ் அலவன்ஸ் இந்த மாரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்க யூனிஃபார்ம் அலவன்ஸு, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து 80,000க்கு மேல தான் சேலரி வந்து வரும். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்கிற மாரி joinindianarmy.nic.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க குடுத்து கரெக்ட்டா வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸோ எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு வந்து உங்களுக்கு நடக்கும். 2 ஸ்டேஜா வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போது. அது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 5 நாள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க குடுத்துருக்காங்க. 5 டேஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இது மாரிலாம் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 9த் மேக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.